ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். துக்ளக் மாதிரி எங்க கமிஷனர். போலீஸ் வேலையே வேண்டாம். விஆர்எஸ் கேட்கும் காக்கிகள். இன்ஸ்டா புகழுக்காக டிரான்ஸ்பரா? எல்லாத்துக்கும் மெமோவா? புழுங்கும் கோவை போலீசார். எங்களுடைய பதிலை அவர் காது கொடுத்து வாங்குவதில்லை. ஒருதலை பட்சம்தான். எடுத்த எடுப்பிலேயே எங்களுக்கு அவர் கொடுப்பது மெமோ, டிரான்ஸ்பர், இல்லையெனில் காத்திருப்போர் பட்டியல். பாதிப்புக்குண்டான எங்களை பற்றி அவர் தெரிந்த நிலையில் முகமது பின் துக்ளக்காக மாறி, என்னப்பா சொல்றது இல்லையா, திரும்ப வந்துடு என்பார். ஆனால் இந்த நாட்களுக்குள் அனுபவிக்கும் வேதனை, மன அழுத்தம் சொல்லி மாளாது. வேலையே பார்க்க முடிவதில்லை. இவரால் விஆர்எஸ் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என புழுங்குகின்றனர் கோவை மாநகர காவலர்கள். அவர்கள் சுட்டிக்காட்டுவதோ கோவை மாநகர காவல்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணனை. கிழக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் மத்திய மண்டலங்களாக 20 காவல் நிலையங்களை உள்ளடக்கியது கோவை மாநகர காவல்துறை. கமிஷனராக பாலகிருஷ்ணன் பதவியேற்ற உடனேயே பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தினார். குறிப்பாக கோவை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக சிக்னல் இல்லா நகரமாக மாற்றும் நோக்கத்தில் யூ டர்ன் மற்றும் ரவுண்டானா போக்குவரத்து மாற்று ஏற்பாட்டின் மூலமாக மாநகர நெரிசலை குறைத்தது. நெய்பர் போலீஸ் திட்டம் இவைகள் கமிஷனருக்கு பாராட்டை அளித்தது. ரேஸ்கோஸ் பகுதிக்குட்பட்ட காவல் அதிகாரி ஒருவரோ சிக்னல் இல்லா நகரம் திட்டம் அருமை என்றாலும் நகரில் நெரிசல் அதிகமாகத்தான் இருக்கின்றது. மாத டார்கெட் எனும் பெயரில் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி சோதனை மேற்கொள்ளச் சொல்கின்றனர். அதிலும் அவர்களை சோதிக்கும் போது ஆர்சி புக், இன்சூரன்ஸ், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை காட்டுங்கள் என மரியாதையுடன் கேட்க வேண்டும் எனவும், ஆவணங்களை சரிபார்த்தவுடன் உங்கள் நேரத்தை வீணடித்து விட்டோம், மன்னிக்கவும், நீங்கள் புறப்படலாம் என மரியாதையுடன் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் நீள்கிறது மைக்கில் வரும் உத்தரவு. ஒரு பக்கம் டார்கெட், மறுபக்கம் இந்த உத்தரவு. இரண்டுமே ஒரே நபரிடமிருந்து விதியை நொந்தபடி வாகன சோதனையில் ஈடுபட்டு குடிக்காரர்களுக்கு அபராதம் விதித்து விடுவோம். ஆனால் குறிப்பிட்ட நபரோ 100க்கு அழைத்து அந்த அதிகாரி என்னை அவமரியாதையாக நடத்தினார் என புகார் அளித்தால் போதும். விசாரணை ஏதும் நடத்தாமலேயே உடனடியாக எங்களுக்கு மெமோவோ, டிரான்ஸ்பரோ கொடுத்து விடுவார் கமிஷனர். அதற்கடுத்த நாளில் ஏதாவது வேலை என்றால், அந்த அதிகாரி இருந்தால் வேலை நன்றாக இருக்கும் என்றால், ஏன் என்னாச்சு, அப்படியா, அவனை உடனே வர சொல்லுங்க என்பார். இந்த நிகழ்விற்கு இடைப்பட்ட நாட்களில் எங்களுடைய குடும்பம், எனக்குண்டான மன அழுத்தம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அவமானம் தாங்காமல் வேறு ஏதாவது முடிவெடுத்திருந்தால் என்ன செய்வது? அதனால் தான் கூறுகின்றேன், எனக்கு போலீஸ் வேலையே வேண்டாம் என்கிறார் அவர். தற்போது தனக்கு போலீஸ் வேலையே வேண்டாம் என்று விருப்ப ஓய்வு கொடுங்கள் என கேட்டவர்களின் எண்ணிக்கை மற்ற மாவட்ட மாநகரங்களை விட கோவை மாநகர காவல்துறையில் அதிகம் என்கிறது புள்ளி விவரம். மாநகர கமிஷனர் பாலகிருஷ்ணன் உளவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து வரும் தகவல்களை புறம் தள்ளிவிட்டு சமூக வலைத்தள தகவல்களையே நம்புகிறார். நாள் முழுவதும் சமூக வலைத்தளங்களிலேயே கவனத்தை செலுத்துகின்றார் என்கிற குற்றச்சாட்டும் கமிஷனர் மேல் உண்டு. இதற்கு உதாரணமாக போத்தனூர் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றனர் போத்தனூர் காவல் நிலையத்தார். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்த 50 நபர்களை அமர வைத்து சான்றிதழ்களை சரிபார்த்து கொண்டிருந்தார் ராஜராஜேஸ்வரி என்ற சிறப்பு எஸ்ஐ. இதில் ஒரு அம்மணி கமிஷனர் பாலகிருஷ்ணனுக்கு போன் செய்து தன்னை வெகுநேரம் காக்க வைத்துள்ளார்கள் என புகார் அளித்துள்ளார். அத்துடன் இல்லாமல், நான் பால்கியிடம் சொல்லிட்டேன், இப்ப பாருங்க உங்களுக்கு போன் வரும் என அலப்பறையும் செய்ய, உடனே அந்த அம்மணி சொன்னது போல போன் வந்தது கமிஷனரிடமிருந்து. உடனடியாக சிறப்பு எஸ்ஐ கண்டிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அடுத்த நாளே பீளமேடு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இது சரியா? இத்தனைக்கும் கமிஷனரை பால்கி என செல்லமாக அழைத்த அந்த அம்மணி கமிஷனரின் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டா? கமிஷனரை பொறுத்தவரை பொதுமக்களிடம் நல்ல பெயர் வாங்கட்டும், அதற்காக அவருக்கு கீழே உள்ள ஏசி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ ரேங்கில் உள்ளவர்களெல்லாம் குற்றவாளிகளா? எங்கு போய் இதனை சொல்வது என வருத்தப்படுகின்றனர். கோவை மாநகர காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி, தியான பயிற்சி என பல்வேறு உடல் ரீதியான பயிற்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறார் கமிஷனர் பாலகிருஷ்ணன்.
இது நன்மை எனினும் மாநகரின் பாதுகாப்பில் களப்பணியாற்றும் காவலர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளாமல், மாநகர மக்களின் பாதுகாப்பை உணராமல், மக்களிடம் நெருங்கி பழகுகிறோம் என்ற விளம்பர தொனியில் பழகுவது கார்ப்பரேட் கம்பெனி போல் உள்ளது என்கின்றனர் விவரம் அறிந்த அதிகாரிகள். சாய்பாபா காலனியைச் சேர்ந்த காவல் அதிகாரி ஒருவரோ நெய்பர் போலீஸ் திட்டத்தினை பற்றி கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும். காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களிடம் செல்ல வேண்டும். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்குண்டான அதிகாரிகளை தேடி பிடித்து அதற்கு தீர்வு செய்து தர வேண்டும் என்பதுதான் நெய்பர் போலீஸ் திட்டம். இது ஒரு வகையில் நல்ல விஷயம் என்றாலும், கண்ட்ரோல் ரூமிலிருந்து போன் செய்து அந்த அதிகாரி எப்படி நடந்து கொண்டார் என கால் சென்டரிலிருந்து பேசுவது போல பேச, அவர்களும் அந்த அதிகாரி சரியாகவே பேசவில்லை என்று கூறினால் போதும், அடுத்த நாள் அவர் மாற்றப்படுவார். என்ன சார் நியாயம்? இதைவிட மன அழுத்தம் என்ன வேண்டும் என்கிறார் அவர். பொதுமக்களுடன் காவல்துறையினர் நல்உறவுடன் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கண்டிக்கும் அதிகாரம் கொண்ட காவலர்களின் கைகள் கட்டி போடப்பட்டுள்ளதாகவும், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பெறுவதாகவும் குமுறுகின்றனர் கோவை மாநகர காவல்துறையினர். இது குறித்து கருத்தறிய கமிஷனர் பாலகிருஷ்ணனை தொடர்பு கொண்டோம், பதில் இல்லை. முகமது பின் துக்ளக்காக மாறிய கமிஷனர் தங்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்பது மாநகர போலீசாரின் வேண்டுகோள். செவி மடுப்பாரா கமிஷனர்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.